பொதுவா நம்மளை விட திறமசாலியை நம்ம இதுக்குள்ள வச்சிருந்தா அவங்க நம்மளை தாண்டி போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பிரஷர் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அது தேவையா இல்ல பயப்படக்கூடாது? அது பயப்படவே கூடாது. அவங்கவுங்களுக்கு இறைவன் என்னென்ன நாடு. இப்ப நான் வேலை பார்த்தேன், எனக்கு என் திறமை இருக்கு, நான் வெளியில வரணும்னு நினைச்சா வந்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட இருந்து போறவங்க நிறைய பேர் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 700-800 பேர் நம்மகிட்ட இருந்து நின்னவங்க சொந்தமா கடை வச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அவங்க கடை ஓப்பனிங்க்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் போய் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அவங்க லாஸ் இல்லையா? எப்படி லாஸ்? அவங்க நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும். நம்மகிட்ட இருந்தவங்க நமக்காக உழைச்சாங்க, நம்ம கூடயே டிராவல் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் அவங்களோட உழைப்பு தேவை இருக்கு. இன்னைக்கு அவங்க தனியா போய் செய்யறப்ப ஏன் நமக்கு அவங்க தேவை? அப்ப இதுக்கு யோசிக்க கூடாது. அப்ப நல்ல ஆளுகளை கூட வச்சுக்கணும். எஸ், அவன் போனாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு நல்ல ஆளு உள்ள. அதே மாதிரி இன்னும் அவனுக்கு பெஸ்டா இன்னொருத்த வருவான். அந்த நம்பிக்கை வைக்கணும். ஒரு லேபர் போயிட்டாங்க அப்படி சொல்லி நீ வருத்தப்பட்டா நீ ஓனராவே இருக்க கூடாது. யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த பிசினஸ் நடக்கும். அதை எப்படி பில்ட் பண்றது? யாரு இல்லாட்டியும் வேலை நடக்கணுங்கிறது அந்த பெஸ்ட் பிசினஸ் மாடல். எஸ், சிஸ்டம் ஹாவ் டு டேக் கேர் ஈவன் த சிஸ்டம் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு ஃபெயிலியர் ஆனாலே அந்த கட்டமைப்பு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை நம்ம சரி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி உருவாக்குறீங்க? அதுதான் எல்லாருக்கும் முடியாத காரியமா இருக்கு. ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் இருந்தாலே ஹேண்டில் பண்ண முடியல. 1000 பேர் 100 ஸ்டோரு, கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு சென்னையில கடை வச்சிருக்கீங்க, கேரளால எங்கெங்கயோ, எப்படி அதை நிர்வாகம் பண்றீங்க? அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்க. ஒரு 10 பேர் உள்ள வரான்னாக்கா ஒரு 4-5 பேர் வெளியில போவாதான் செய்வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரீசன் இருக்கும், அதுக்காக போவாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னோட பசங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுவேன். நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த வேலை நடக்கும். நான் இருந்தாதான் இந்த வேலை நடக்குது அப்படின்னா என்னோட கான்செப்டே ஃபெயிலியர். அலி இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இல்ல, நாளைக்கு காலையில இல்ல. இந்த சென்னை மொபைல் இருக்கும், இதை நம்பி இருந்த 2000 குடும்பம் இருக்கும். அதுக்கு உண்டான ஒர்க்கு நான் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என்னாலதான் இதை செய்ய முடியுங்கிறது தலக்கணும், என்னால மட்டும்தான் முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. சோ தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் நூலளவு வித்தியாசம்னு சொல்லுவோம் அப்படி ஒரு படத்துல. அந்த மாதிரி நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை, நம்ம கொடுக்குற நம்பிக்கை, நம்ம கொடுக்குற டீம் சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். உன்னால முடியும், செய்ய முடியும், நீ செய். அப்ப அதை செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த மெச்சூர்டுக்கு வந்துருவாங்க. இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற பழைய டீம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. கம்பெனியோட கல்ச்சர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ இப்படி கரெக்டா இருந்தா நீ அடுத்த ஸ்டேஜ் வருவ, நீ கரெக்டா. அப்ப எங்க கம்பெனில உள்ள ஆளுதான் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாத்துவேனே தவிர்த்துட்டு புதுசா யாரையாவது கொண்டு வந்து உள்ள விட மாட்டேன். ஏன்னா இவ்வளவு நாள் இங்க இருந்தவருக்கான அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கும். நம்மள்ட்ட இருந்தவங்க, நம்ம லாங்கா இருந்தவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த கம்பெனி அன்பால பாசத்தால ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் கடை ஸ்டோர் மேனேஜர் வந்து ஏஎஸ்எம் ஆக்கும், ஏஎஸ்எம்ல இருந்து அரசு ஆக்கும், அரசு இப்ப கூட்டிட்டு எல்லாருக்கும் தலைவரா வெளியில இருந்து திடீர்னு ஒருத்தர் கொண்டாடல. சோ ஒரு பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறப்ப அதற்கான சரியான நபர்கள் அங்க பொருத்தணும். எல்லாத்தையும் நாமளும் செய்யணும்னு நினைக்கிறேன். நாமளே செய்யணும்னு நினைச்சா அது மடத்தனமான விஷயம். அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்கணும். இதை கத்துக் கொடுத்துட்டா வெளியில போயிருவாங்களேன்ற பயம் 100% வரக்கூடாது.